ஒரு ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தா முரடனா இருப்பான், கல்யாண வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது, ஓயாமல் சண்டை கட்டிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு ஜோசியத்தில் இருக்குது. சரி, இது எல்லாத்துக்கும் பொருந்துமானா பொருந்தாது. இப்போ பாருங்கள், சூரியன் வந்து ராஜ கிரகம், செவ்வாயும் ராஜ கிரகம், ரெண்டுமே ஸ்பீடானது, சூடான கிரகங்கள். அதனால் இவங்க பேச்சே வந்து ஹீட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷன் இந்த காம்பினேஷன். ஆனால் பாருங்கள், இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து மீன ராசியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவங்க ரொம்ப சாஃப்டான ஆளுகளாக இருப்பாங்க, அந்த வேகம் இருக்காது, நேர்மையானவங்களாக இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்கள மரியாதை குறைவாக யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா ரொம்ப நாளைக்கு அதை மறக்க மாட்டாங்க, அது மனசுலேயே கிடக்கும். இன்னொன்று, இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்து மீனத்தில் இருக்கிறவன் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஜெயிச்சான்னா அவனை சுற்றியில் இருக்க அத்தனை பேரையும் ஜெயிக்க வைப்பான். அவங்கள்ட்ட இருந்து அதுக்கான நன்றி விசுவாசத்தை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அது ஒரு பெரிய குணம், பெருந்தன்மையான குணம். அது இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். அப்போ சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கிற ஜாதகம் எல்லாமே கெட்டு போயிரும்னு அர்த்தம் இல்லை. ஒரே பாயிண்டில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கா, பொருத்தத்துக்கே வேணாம்னு தூக்கி எறிகிறதெல்லாம் உண்டு. அப்படி எறியக்கூடாது. இந்த மாதிரியான என் ராசிகளில் சேர்ந்துருக்குங்களா, அது ரொம்ப யோகமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா தாராளமாக அந்த ஜாதகத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப குணவானா, பிள்ளைய நல்லா வச்சுக்கக்கூடிய பையனாக இருப்பான், அல்லது பையனை நல்லா வச்சுக்கக்கூடிய பொண்ணாக இருப்பான்.